ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருச்செங்கோடு பங்கின் நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் புனித வாரத்துக்கு முந்தைய நாள் சனிக்கிழமை மாலை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாளாக நம் எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னவென்றால், நம்முடைய இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று. பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகாக காட்சி அளித்தாலும் இன்னும் நமக்கு மிகவும் அச்சமாக இருக்கின்றது. பல்வேறு ரிப்பேர் ஒர்க்கு இந்த கோயிலில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய அருளால் இது நமக்கு நல்லவிதமாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதிகள் ஒரு பக்கம் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றன. பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த மக்கள் எல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. கோயில் அழிக்கப்பட்டு விட்டது, நகரம் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. அவங்க இருந்த வீடெல்லாம் எங்கே என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. இப்படித்தானா நம்முடைய வாழ்க்கை? ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம், அதற்கு இப்படி ஒரு பெரிய தண்டனையா? வேறு வழியே இல்லையா? அந்த நேரத்தில் தான் எசேக்கியேல் வழியாக ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்றார். உங்களுக்கு விடுதலை தருவேன், மீண்டும் சொந்த நாட்டுக்கு கூட்டி போவேன், உங்களுக்கு ஒரு கோயில், உங்களுக்கென்று ஒரு அரசர், அதுவும் கடைசி காலத்தில் இருந்த அரசர்களைப் போலல்ல, தாவீது காலத்தில், சாலமோன் காலத்தில் இருந்தது போல வடக்கு தெற்கு இஸ்ராயேல் யூதா எல்லாம் சேர்ந்து ஒரே அரசாக மாறுகின்ற நிலையை நான் உண்டு பண்ணுவேன், புது வாழ்வு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்வது. பிரியமான திருச்செங்கோடு பங்கு மக்களே, உங்களுக்கும் எவ்வளோ கவலைகள், வருத்தங்கள், வேதனைகள், அச்சங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கே உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையூட்டுவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புது வாழ்வு கொடுப்பேன், உங்களை ஒன்றாக்குவேன், உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி எவ்வளோ ஆறுதலாக இருக்கிறது. இந்த நற்செய்தி பகுதி மார்த்தா மரியா இவர்களுடைய அன்பான சகோதரன் இறந்து விட்டான். உங்களுக்கு தெரியும், சென்ற ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கப்பட்டது. உள்ளத்தை உருக்குகின்ற ஒரு பகுதி, அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய நற்செய்தி பகுதி. உங்களுக்கே தெரியும் எப்படி ரெண்டு சகோதரிகளுமே சொல்லி வைத்தது போல, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுதார். அதுவும் இரண்டாவது முறையாக மரியா அழுதபோது மகள் எல்லாரும் அழுதார்கள், ஆண்டவர் இயேசுவே அழுதார். யோவான் நற்செய்தி 11:35 பைபிள்லேயே சின்ன வசனமா என்னன்னா, அவர் அழுதார் என்ற ரெண்டு வார்த்தையை வச்சு ஆண்டவர் அழுதார். போய் கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்றார். தந்தையை நோக்கி ஜெபித்தார். லாசரே வெளியே வா என்று சொன்னார். கட்டுகளை அவிழ்த்து விடச் சொன்னார். மகிழ்ச்சி. இந்த நற்செய்தி பகுதி எப்படி ஆரம்பித்தது? லாசருக்கு மீண்டும் உயிர் கொடுத்ததால்
எல்லாரும் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டார்களாம். இதை பார்த்து ஒரே பயம் அந்த காலத்து மக்கள் தலைவர்களுக்கு. எல்லாரும் இந்த இயேசுவிடம் ஈர்க்கப்படுகின்றார்களே. பிரியமானவர்களே, இந்த கோயில் கட்டுறதெல்லாம் எதுக்காக? இறை வார்த்தை முழங்கப்பட, நற்கருணை கொண்டாடப்பட, மற்ற அருளடையாளங்கள் நிறைவேற்றப்பட, எல்லாரும் ஆண்டவரிடம் ஈர்க்கப்பட. We need to be attracted to Jesus. ஆண்டவரிடம் நாம் எல்லாரும் ஈர்க்கப்பட வேண்டும். இதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கெல்லாம் எரிச்சலாக வருது, கோபமாக வருது. இதை தலைமை பீடத்தில் பார்த்தால் ரோமியர்களுக்கு தெரிஞ்சா நம்ம நாட்டையே அழிச்சிருவாங்க. மீண்டும் எத்தனையோ பேர் சாக நேரிடும். அப்போ தலைமை குருவாக இருந்த கைப்பாஸ் சொல்கிறாராம், பேசாமல் இயேசுவை தீர்த்து கட்டிட்டா மக்கள் அழிய மாட்டாங்க. ஒரு பக்கத்தில் அது உண்மைதான். நம்ம எல்லாருக்காகவும், உங்களுக்காக, எனக்காக, அந்த யூத மக்களுக்காக மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லாருக்காகவும் இயேசு தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். யூத மக்களை காப்பாற்ற அல்ல. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் சொல்லியிருக்குது, எல்லாரையும் ஒன்றிணைக்க, சிதறுண்ட எல்லாரையும் ஒன்றிணைக்க இயேசு தம்முடைய உயிரை கொடுக்க போகிறார் என்பதை தெரியாமலே கைப்பாஸ் அன்றைக்கு சொன்னார். அது உண்மைதான். அவர் வேற நோக்கத்தோடு சொன்னார், சுயநலத்தோட. தந்தையாகிய கடவுள் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தம் தன் மகனையே சிலுவையில் பலியாக்க அனுமதிக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூற வேண்டும். நல்ல ஆயனாகிய அவர் ஆடுகளான நமக்காக உயிரை கொடுப்பதற்காக. இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்வே இதுதான். என்ன? எல்லாரையும் ஒன்றிணைப்பது. நீ குடும்பத்தில் இருக்கிறது எதற்காக? கணவரை, பிள்ளைகளை, மனைவியை, பெற்றோரை, தாத்தா பாட்டிகளை எல்லாரையும் ஒன்றிணைப்பது தான் நம்முடைய அழைப்பும். ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பு மட்டுமல்ல. நம்முடைய உயிரை கொடுத்து, திறமைகளை கொடுத்து, நேரத்தை கொடுத்து, பொருட்களை கொடுத்து ஒரு விதத்தில் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறோம் என்றால் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும், எல்லாரும் மீட்பு பெற வேண்டும், எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும். அதற்காகத்தான் நாம் வாழ்வதன் நோக்கமே பிரித்தாழ்வதற்காக அல்ல, மக்களை ஒன்றிணைப்பதற்காக. தொலைக்காட்சியில் சில சீரியலில் பார்த்துருப்பீங்க, சில பேர் எப்படா சண்டை மூட்டி உள்ளான்னு பார்ப்பாங்க. அது நம்முடைய வாழ்வு கிடையாது. இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேலிருந்து, உங்களை ஒரே மக்களாக ஒன்று சேர்க்க போகிறேன், உங்களுக்கு ஒரே அரசர். இன்றைக்கு ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மக்களையும் ஒன்றிணைக்க ஆண்டவர் உயிரை கொடுக்க போகிறார் என்று. பிரியமானவர்களே, எல்லாரும் ஒன்றாயிருப்பதை கண்டு மகிழ்வோம். நம்முடைய பள்ளியிலே, நிறுவனங்களிலே, வீட்டிலே, பங்கிலே நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்க ஆண்டவரை போல நம்முடைய உயிரை கொடுப்போம், பொருட்களை கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம், திறமைகளை கொடுப்போம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம்ம எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்ற தாய், மன்னிக்கின்ற தாய், சிலுவையில் தன் மகனை அறைந்தவர்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட தாய், சமாதானத்தின் அரசி. அந்த தாயின் பொறுமை, கனிவு, தியாகம் நம் உள்ளத்தை தொடுவதாக, திருச்செங்கோடு பங்கு வளர்வதாக, நம்முடைய புனித அந்தோணியார் பள்ளி வளர்வதாக, நம்முடைய எஃப்எஸ்எம் அருள் சகோதரிகள் எல்லாரும் அர்ப்பணத்திலும் பிறன்பு பணியிலும் சிறந்து விளங்குவார்களாக. திருச்செங்கோட்டிலும் இந்த பங்கை சார்ந்த
மற்ற கிராமங்களிலும் இருக்கிற மக்கள் அவர்கள் இதயம் விரும்பி தேடுவதை பெற்றுக்கொண்டு குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒற்றுமையை வளர்ப்பார்களாக. அதற்காக தங்கள் உயிரை, திறமைகளை, கொடைகளை தர தயாராயிருப்பார்களாக. ஆமேன்.